வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்தி. செப்டம்பர் 29. சீர்காழி எம்எல்ஏ பெயரைச் சொல்லி பல ஊழல்களில் ஈடுபட்டு வரும் முன்னாள் அதிமுக இந்நாள் திமுக பிரமுகர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியம் புதுத்துறை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக டெய்சிராணி இருந்து வருகிறார். ஆனால் பெயர் அளவுக்கு மட்டுமே அவர் ஊராட்சி மன்ற தலைவர் என்று கூறுகின்றனர். மற்றபடி அனைத்து வேலைகளும் அவருடைய உறவினரான திமுக பிரமுகர் ஜெய்சங்கர் என்பவர் செயல்பட்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் அந்த ஊராட்சியில் வரும் அனைத்து வேலைகளையும் எம்எல்ஏவின் உறவினர் எனவும் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர் எனவும் கூறிக்கொண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலரையும் மிரட்டிக்கொண்டு வருவதாகவும், இவர் ஊராட்சியில் செய்யும் கட்டுமான பணி அனைத்துமே தரமற்ற முறையில் இருப்பதாகவும், சமீபத்தில் இவரால் கட்டப்பட்ட குளத்தின் சுற்றுச்சுவர் இரண்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் செலவில் கட்டப்பட்டது. சார் பார்த்துக்குங்க, எம்சாண்ட் போடாமலே ஜெல்லியோட கலந்த ஜெல்லியும் சவுடு மண்ணையும் கலந்து காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துங்க சார், நாங்கள் பொய்லாம் சொல்ல. அந்த அக்கா வேலை செய்கிறாங்க, அந்த அக்காலாம் வேலை செய்கிறாங்க, பார்த்துக்குங்க. கட்டி 15 நாள் கூட ஆகல. தண்ணியை திறந்து விட்டோன்னா இந்த மதுவில் இருக்கிற ஒரு டியூட்டு மட்டும் குளத்தூரில் விழுந்துருச்சு. இதை அரசு அதிகாரிகிட்ட தகவல் கொடுத்து அரசு அதிகாரி யாருமே வந்து பார்க்கவும் இல்லை, எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இவர் கட்டுற எல்லா திட்டமும் பார்த்தீங்கன்னா தண்ணி வரும்போது தான் கட்டுவார். ரிவிட்மெண்ட்டு தண்ணி அதோட மறாத வருஷம் கடப்பில் போட்டுருவாங்க. கட்டி 15 நாள் கூட ஆகல, தண்ணி உள்ள கிடக்குங்க ரிவிட்மெண்ட்டு. தண்ணி திறந்து விட்டோன்னா இது 3.5 லட்ச ரூபா மதிப்பீடு. நல்லா இருந்த ரிவிட்மெண்ட்டை உடைச்சிட்டு தரமற்ற முறையில் ரிவிட்மெண்ட் கட்டி வீணடிச்சு வச்சிருக்காங்க எங்கள் குளத்தை. அதனை தடுத்து நிறுத்தியும் கேட்காமல் கட்டிய 15 நாட்களுக்குள் இடிந்து விழுந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். இதுபோல் பல வேலைகளை தரமற்ற முறையில் செய்து பல லட்சங்களை குவித்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புதுத்துறை ஊராட்சியில் செய்யப்பட்ட அனைத்து பணிகளையும் முழுமையாக ஆய்வு செய்ய உத்தரவிடுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி ஒன்றியம் புதுத்துறை ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் திருமதி டெய்சிராணி அவர்கள். ஆனால் அவரை அந்த பதவி இருக்க விடாமல் அவரை மிரட்டி வீட்டில் உட்கார வைத்துவிட்டு அவரது கொழுந்தனார் டாஸ்மாக் மேற்பார்வையாளராக உள்ளவர் அந்த பொறுப்புகளை எல்லாம் எடுத்து செய்து இந்த கட்டட பணி கான்ட்ராக்டு பொழுதுக்கு கான்ட்ராக்ட் வேலை செஞ்சு எந்த வேலையும் தரமற்ற முறையில் செய்து எல்லாமே தரமற்ற முறையில் செய்திருக்கேன். ஆனால் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் யாரும் அவர் பணியை யாரும் பார்க்க மாட்டாங்க. சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பேரை சொல்லி கொண்டு இவர் அரசு அதிகாரிகளை மிரட்டி கையில் வைத்து கொண்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. காலனி வீடு, பிஎம்ஆர்ஒய், மோடி வீடு, கலைஞர் கனவு இல்லம் எல்லாத்துக்குமே ஏழை மக்களிடம் 10,000 20,000 ஒரு வீட்டுக்கும் வாங்கியிருக்கிறாரு. வாங்கிக்கிட்டு அந்த ஃபைனல் பில்லு யாருக்கும் போகல. அந்த பில்லுலாம் நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா ஒரு ஏழைக்கும் ஒரு பில்லு போகாத இருக்குது. எல்லாமே ஊழல். இதை யார் சார்? வணக்கம் சார். ஒரு புதுத்துறை பஞ்சாயத்தில் 13 லட்ச ரூபாய்க்கு பைப் லைன் போட்டிருக்காங்க. போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு சார். பைப் லைன் போட்டு ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு சொட்டு தண்ணீர் வரல. ஜேசிபி கொண்டு வந்து ஒரு பைப்பு போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு கொள்ளிட குடிநீர் தான் இன்றைக்கி முக்கியமான குடிநீர் தண்ணியாக எங்களுக்கு இருக்குது. அதுவும் எங்கள் கிராமத்துக்கு எங்கள் தெருவில் சுத்தமாக குடிநீர் தண்ணியாக வரல சார். 13 லட்ச ரூபாய்க்கு பில்லு மட்டும் செலெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த அதிகாரி போய் கேட்டால் எனக்கு தெரியாதுப்பா, பஞ்சாயத்து தலைவரை போய் கேளுங்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவரை போய் கேட்டால் எனக்கு தெரியாது, அவர் என்னோடய கொழுந்தனார் தான் வேலை பார்த்தாரு, அவர்கிட்ட போய் நான் கேட்க முடியாது, கிராம மக்கள் நீங்கள் போய் கேளுங்கிறாங்க. கேட்டால் அவர் தகாத வார்த்தையில் எங்களுக்கு பதில் சொல்கிறாரு. ரிவிட்மெண்ட்டு கட்டிருக்காங்க, ஒரு ரிவிட்மெண்ட்டு கூட தரமான முறையில் இல்லை. தண்ணி வந்தவுடனே எல்லா ரிவிட்மெண்ட்டும் குளத்தூர் விழுந்துருச்சு. குளத்துக்கு இந்த இருக்கிற ரிவிட்மெண்ட்டை பார்த்துங்க, கட்டின ரிவிட்மெண்ட்டு குளத்துலேயே விழுந்துருச்சுங்க. ஏன்னு கேட்டால் ரிவிட்மெண்ட்டு குளத்தை விட ஆழமாக எடுக்காமல் குளத்துக்கு மேல் வட்டத்திலே ரிவிட்மெண்ட் போட்டு நாங்கள் போய் தடுத்ததுக்கு எங்களை சண்டை வழக்க வந்துட்டாங்க. எங்களால் இது மீறி எதுவும் செய்யணும்னா அரசு அதிகாரிகளும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அரசு அதிகாரி பிடிஓவுக்கு, ஓவர்சருக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டோம், வீடியோ எடுத்து அனுப்பிட்டோம், நேரடியாக கூப்பிட்டு காமிச்சிட்டோம். ஒரு துளி நடவடிக்கை கூட எடுக்கல. அவர் கட்டுற எல்லா ரிவிட்மெண்ட்டும் மதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி உள்ள இருக்குது. அவர் கரெக்டான தண்ணி வர டைமில் ரிவிட்மெண்ட்டை கட்டுறாரு. தண்ணி அரைகுறை தண்ணியில் வேலையை முடிச்சுட்டு போயிடுறாரு. அதோட மறு வருஷம் கடந்துடுது. அரைகுறை வேலையை விட்டுட்டு போயிடுறாரு. இருக்கிற ரிவிட்மெண்ட்லாம் கட்டின ரிவிட்மெண்ட்லாம் தண்ணி உள்ள கிடக்கு. அந்த எந்த அரசு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கேட்டால் எம்எல்ஏ பேரை சொல்லி எல்லார்கிட்டையும் அவர் பயன்படுத்திக்கிறாரு. எம்எல்ஏ கேட்டால் அவர் உறவினர்னு சொல்கிறாங்க. இது எங்கள் கிராமத்துக்கு அரசு முதலமைச்சரை பார்த்து எங்களுக்கு இந்த ரிவிட்மெண்ட்லாம் சரிப்படுத்தி சிறந்த கிராமமாக உருவாக்கி தரணும்னு வேண்டிக்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவராக செயல்படுற பேர் அவர் பேர்? ஊராட்சி மன்ற தலைவர் செயல்படுறவர் பேர் ஜெயசங்கர் சார். அவர் ஊராட்சி மன்ற தலைவரோட உறவினர்.
அவர் ஊராட்சி மன்ற தலைவரை செயல்படாமல் விடாமல் இவர் ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறதால அந்த வருமானத்தை எடுத்து ஃபுல்லாக கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறாரு. இவர் ஒயின் ஷாப் வேலைக்கே போகிறது கிடையாது. இந்த கான்ட்ராக்ட் வேலையை எடுத்து ஒரு வேலை கூட சுத்தமாக செஞ்சதே கிடையாது. ரோடு போடுறாரு, சவுடு மண்ணை கொண்டு வந்து கலப்படம் பண்ணி ரோடு போடுறாரு. எம்சாண்டே போடுறது கிடையாது, களவு மண்ணு போடுறது கிடையாது. அதுக்கான வீடியோவை எடுத்து அதிகாரிக்கு அனுப்பிட்டோங்க. அது அதிகாரி எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்ஜினியரு ரொம்ப அவர்கிட்டே வந்து வேலை நடக்கிறதே பார்க்க மாட்டாருங்க. வரப்பெல்லாம் பணத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. எந்த வேலையும் சுத்தமாக நடக்கலைங்க. ரோடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பொழந்து கிடக்கு. ஒரு ரோடு என் பேர் உதயகுமார், நான் பூஸ்டர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்களுக்கு ஒரு கலைஞர் வீடு எங்களுக்கு வந்து லோன் அப்ளை ஆனது. அது எங்களுக்கு வீடு தரமான முறையில் கட்டி கொடுக்கல. பில்லு எல்லோரும் வாங்கிட்டாரு. ஒரு முன்னாடி மட்டும் பூசிட்டு ஜன்னல் கூட வைக்காமல் ஃபஸ்ட்டு பில் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 70,000 ரூபா பூசுறதுக்காக தனி ஸ்கீம் ஒரு லோன் எடுத்து அவரே என் ஒய்ஃப் உடம்பு சரியில்லாமல் உள்ளே போய் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டாரு. இந்த வீடு இன்னும் பூர்த்தி பண்ணி தரல. மழை பெஞ்சால் சைடு வழியாக தண்ணி நிற்கிது, போதம் ஏறுது. தரை போடல, சீலிங் போடல, எதுவுமே செய்யல. வாங்கினது யார்? அவரும் சங்கர், அவர் பேர் ஜெய்சங்கர். ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க அண்ணி தான் அவங்க. அதனால் அவங்க செயல்பட விடாமல் இவர் தான் பார்த்துருக்காரு. தரமான வீடு கட்டி தரல. ரொம்ப அதில் ஊழல் பண்ணுறாங்க. உடம்பு சரியில்லாத நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்துறாங்க. இப்போ எங்கள் கிராமத்துக்கு வந்து 59 லட்சம் ரூபாய்க்கு முறைகேடான வேலை நடந்திருக்கு. 59 லட்ச ரூபாய்க்கு அந்த வேலையெல்லாம் அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணாங்கன்னா அந்த ஒரு வேலை கூட தரமற்ற வேலையாக இருக்கவே இருக்காது. அவ்வளவு ஒஸ்டான முறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த வேலையை வந்து அரசு அதிகாரிகள் வந்து நேராக பார்த்து அதை ஆய்வு பண்ணி தான் அவங்களுக்கு பில்லை சாங்ஷன் பண்ணுவாங்க. அவங்க எந்த வேலையும் சுத்தமாக செய்யவே இல்லை. ரெட் நியூஸ் செய்திக்காக செய்தியாளர் செம்மங்குடி ஸ்டாலின். அரசு அதிகாரிகிட்ட தகவல் கொடுத்து அரசு அதிகாரி யாருமே வந்து பார்க்கல, எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இவர் கட்டுற எல்லா சார் பார்த்துக்குங்க, எம்சாண்டு போடாமலே ஜெல்லியோட கலந்த ஜெல்லியும் சவுடு மண்ணையும் கலந்து காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துங்க சார். கலவை கலக்கிற ஜெல்லியா? இதுதான் ஜெல்லி, இதுதான் காங்கிரீட் போடுறீங்க. ஏன்னா எல்லா அதிகாரியும் பார்க்கணுமில்ல எந்த ஜெல்லியில் நீங்கள் காங்கிரீட் போட்டிருக்கீங்கன்னு. கட்டை காட்டுறீங்க பாரு, அதுதான் நீங்கள் நல்லா